கார பணியாரம் செஞ்சுக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும், கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கணும். ஏன்னா நீளமாக இருந்தால் பணியாரம் சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தாளிச்சிட்டு எடுத்து மாவோடு ஆட் பண்ணிக்கோங்க. இது தோசை மாவு தான். அது கூட கொஞ்சம் துருவின கேரட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மாவை மாவு பாருங்கள், ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெயில் சுட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி போட்டு மூடி வச்சிட்டோன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் பணியாரம். இப்போ அதை திருப்பி போட்டுட்டு 2 சைடும் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வெந்தோடனே எடுத்துட வேண்டியதான். இது எண்ணெய் சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி, தக்காளி குழம்பு என்ன வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி குழம்போட ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும்.